இவங்க தனக்காக கடன் வாங்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் கடன் வாங்குவாங்க. ராகு அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை, இமேஜினேஷன், இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும். கேது வச்சு செஞ்சிடும். தண்ணி மாதிரி செலவாகும் கடகராசிக்காரங்களுக்கு. தண்ணிப்பட்ட பாடு, ஏன்னா அவங்க நீர் ராசி. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்த என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக அவங்க கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். கடகராசி அப்படின்னு பார்க்குறப்போ ஜென்ரலாகவே கடகராசியோட அமைப்பு என்ன? ரொம்ப இலகுன மனசு உடையவங்க இல்லையா? இவங்க கிட்டேயுமே கடகராசிக்காரங்களுக்கும் அந்த சேவிங்ஸ் மனப்பான்மை, பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. இவங்க தனக்காக கடன் வாங்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் கடன் வாங்குவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்காக கடன் வாங்குறது, இது சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த கடனை போய் இவங்களே அடைக்கிறது, அதுக்கப்புறம் குடும்ப பாரம் அப்படின்னு வரப்போ குடும்பத்துக்காக கடன் வாங்குறது, எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் சேமிப்பு அப்படிங்கிறத இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரி செலவாகும் கடகராசிக்காரங்களுக்கு. தண்ணிப்பட்ட பாடு, ஏன்னா அவங்க நீர் ராசி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. பணம் வரப்போ வரட்டும் பார்த்துக்கலாம். கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கடகராசிகிட்ட மாட்டிப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்கள்ட்ட போய் கடன் கொடுத்துட்டு கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப அலட்சியமாகவே இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டு கடன் கொடுத்தவரைக்கே குற்ற உணர்வாயிடும். ஐயோ நம்ம தப்பாக கேட்டுட்டோமோ, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஆயிடுவாங்க. அப்போது பிளானிங் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள்லாம் துர்கை, உக்கிர தெய்வங்கள், துர்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு ஆசிர்வாதமே துர்கை தான். அதுவும் இந்த கோயிலில் நம்ம சுற்றி வரப்போ இந்த சைடில் இருக்காங்கல்ல துர்கை அம்மனை சின்னதாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் கேட்டவனு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களத்தான் மெயினாக நம்ம ராகு காலங்களில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமும் அந்த சைடில் இருக்கக்கூடிய துர்கை தான். நீங்கள்லாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒரு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். ஏன்னா உணவு கட்டுப்பாடும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம். அந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது காலையில் ஒரு லைட்டான ஒரு ஃபுட்டோ இல்லை ஒரு நீர் ஆகாரமோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு விரதம், ஒரு சின்ன வயசாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் விரதம் தாராளமாக இருக்கலாம். மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க ஒரு சாதாரண ஒரு நீர் ஆகாரம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் உங்கள் 2 பேர்த்துக்குமே இது பொருந்தும். துர்கைக்கு, அதாவது ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போட்டு எனக்கு இருக்கக்கூடிய கடன் தீர வேண்டும், அதே மாதிரி என்னுடைய குடும்ப சுமை, என்னுடைய குடும்ப பாரம் அப்படிங்கிறது தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு, அதே கட்டுப்பாட்டில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அமைப்பை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்படி துர்கைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலிருந்து வர டைம்லேயே நீங்கள் ஒரு சின்ன தொகை, கையில் என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை கொடுத்து கடன் அடைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடைய ஆரம்பிச்சிடும். இப்போ கடகராசிக்காரங்க சரி எப்படி நாங்கள் போய் இந்த கடனில் போய் விழுகிறோம் அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னு. ஏன் குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு பார்க்குறப்போ நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லைஃப்பில் ஃபோக்கஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப செதறும். அதாவது படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற தொழில் ஒன்றா இருக்கும். அதாவது நான் இந்தியாவிலே இருக்கட்டுமா, நான் அப்ராட் போகட்டுமா, சரி எதுக்கு அப்ராட் போகிறீங்க, எதுக்கு இந்தியா போகிறீங்க, நான் இங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸோடைய நாலேஜே இல்லாமல் இறங்குறது. நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஜென்ரலாகவே ஒரு வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், கடகராசிக்காரங்க உங்களுடைய அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த சின்ன குழந்தையோட ஆன்மா தான் அந்த கடகராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த துருங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கடகராசிக்கு பெரும்பாலானவருக்கு, அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துருவீங்க லைஃப்பில். அதாவது சின்ன வயசுலேயே என்னெல்லாம் கற்றுக்கக்கூடாதோ அதெல்லாம் கற்றுக்குவீங்க. ஆனால் சூட்சமமாக எப்படி மெச்சூர்டாக
குடும்பத்தை ஹேண்டில் பண்ணணும், சுற்றி இருக்கவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா லைஃப் பார்ட்னர் போய் எக்ஸஸாக செலவு பண்ணிடுறது, இல்லை அப்படின்னா வந்து படித்த படிப்பு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நீங்களாக போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்றது, அதுக்கப்புறம் தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த குடும்பத்தை சரி பண்ணுறதுக்குன்ட்டு கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்குது. சிம்பத்தி கிரியேட் பண்ணுற வேலையே கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலுமே இருக்கும். நான் இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், லோன் வாங்கினா கூட அந்த லோன் வாங்க போகிற இடத்துல கூட ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு ஆளுமையை ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணி விஷன், உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் அப்படிங்கிறத செட் பண்ணணும். என்னடா பரிகாரம் சொல்ல வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெறும் பரிகாரம் மட்டுமே பண்ணிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடாது. அதுக்கான வேலைகளையும் நம்ம செய்யணும். பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வந்த உடனே எனக்கு வந்து கடன் அடைஞ்சிடுமா அப்படின்னா கிடையாது. அங்கே இருந்து நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்தந்த நாள் கிழமையில் நான் எப்படி கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிறது இருக்குது. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்க முடியாட்டாலும் செவ்வாய் ஹோரை வரக்கூடிய ஒரு நேரத்தில் செவ்வாய் ஹோரையில் போய் ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கடன் அடைக்கணும். அதே போல் முருகருக்கு சிகப்பு மலர்கள் வாங்கி கொடுத்து வேண்டுதல் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கணும். உங்களுடைய செலவு வந்து சுபவிரய செலவாக ஆக உங்களுடைய கடன் அப்படிங்கிறது இங்கே குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டோன்னா நீங்கள் அந்த கோல் நோக்கி போகக்கூடியவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, தெய்வ வழிபாட்டிலையும் நீங்கள் கோல் செட் பண்ணலாம். பராசக்தி வழிபாடு அப்படின்லாம் பார்க்குறப்ப பராசக்திக்கு இத்தனை நாள் நான் விரதம் இருக்கேன், இத்தனை நாள் நான் மாலை போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. பராசக்தி கோயிலுக்கு நான் நடந்தே வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய உடலை கொஞ்சம் நீங்கள் வருத்தணும். உங்களுடைய உடலை வருத்தி நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணுறப்போ நடைப்பயணம் நடந்து பாத யாத்திரை வரக்கூடிய வேண்டுதல்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ கடகராசிக்காரங்களாம் நாங்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, துர்கை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. துர்கை ஸ்தலங்களுக்கு போயிட்டு ராகு காலத்தில் அங்கே நின்றுட்டு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு நீங்கள் ஸ்தலங்களில் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணக்கூடாது. வீட்டில் நார்மல் டைமில் தான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ துர்கையை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதாவது அந்த துர்கை சாந்த துர்கையாக இருப்பாங்க. அந்த புலி மேலே உட்கார்ந்துருக்க ஒரு துர்கை இருப்பாங்க தெரியுமா, சிரித்த முகத்தோட, அந்த மாதிரி ஒரு துர்கையை வச்சு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு நீங்கள் வழிபாடு பண்ண அந்த மந்திரங்கள் உச்சரிக்க செழிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சனி கேது, சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும். ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை, இமேஜினேஷன், இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும். கேது வந்து வச்சு செஞ்சிடும். கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா, எல்லாமே என்கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்குது, எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான். கேது காலங்களில் கடன் படுறதும், கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும், நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்லை கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும். அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி ராகு கேது பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. புதன் கெட்டு போயிடுச்சு, அந்த நேரத்தில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது. புத்தி மூலயமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்ணுறப்போ குரு வழிபாடு பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் தப்பிக்க முடியும். செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்ணுறப்போ, செவ்வாய்ங்கிறது முருகர் வழிபாடுன்னு பண்ணுறப்போ பெரும் பிரச்சனையில் போய் விடாது. அதாவது சில பேர்த்துக்கெலாம் வந்து இப்போ பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது, இல்லை ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும். அதனால எந்த ஹோரைங்கிறது முக்கியம். கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்கிறது நல்லது. சப்போஸ் சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பெருக்கிட்டே தான் போகும். சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்காக இருக்கட்டும். நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளால அடைச்சிட முடியும். ஏன்னா சனியே வந்து அன்னைக்கு மருத்துவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம், அது வந்து எதுவும் பண்ணாது. சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம். அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும். அதனால கடன் வாங்குறதுக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் அடைக்கலாம், புதன்கிழமை கடன்
கேட்கறதுக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க. அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க. இந்த மாதிரி நேரம், காலம், நாள், கிழமை, உங்களுக்கு சந்திராஷ்டமமா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, என்னங்க ஆத்திர அவசரம், எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது. அது உதவி, அது நம்ம உதவி கேட்குறோம், அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம். முறையா கடன் கேட்குற ஒரு அமைப்புன்னு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஃபினான்ஷியல் கிட்ட எல்லாம் போய் பணம் கேட்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம், ஒரு பேங்க்ல போய் நகை அடமானம் வைக்க போறீங்க, இல்ல அடைக்க போறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கடன் அடைத்தல் அப்படிங்கிறதே பேரு. ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம்? ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும். அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது. கடன் ஒரு பொருள் உள்ள வரணும். ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்ப எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. எதையோ வித்து வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன், இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அகலக்கால் எப்போவுமே ஆபத்தானது. சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சேமிப்புக்கெல்லாம் சாமிக்கிட்டேயே நீங்க பணம் சேமிச்சு வைக்கிறது, அந்த சேமிச்சு வச்ச பணத்துல ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது, ஆலய வழிபாடு பண்றது, இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா? விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்க கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசை படப்படதான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.